செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவை கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சொட்டு நீர் பாசன மானியத்தில் கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சொட்டு நீர் பாசனத்தை பின்பற்றி சிறந்த முறையில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக சொட்டு நீர் பாசன மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை 20 கோடியே 58 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த மானிய தொகையை போலி விவசாயிகளின் பெயரில் எழுதி கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குமரகுருபரனிடம் புகார் வந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நாமக்கல் மாவட்ட அனைத்து ஒன்றியங்களிலும் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலகங்களில் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பிரபாகரன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாளை மறுநாள் வரை இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் ஆய்வு அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட உள்ளது. திண்டிவனம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார், 4 பேர் படுகாயமடைந்தனர். காரைக்கால் பாரதியார் ரோட்டைச் சேர்ந்த சூசை ஜோசப் அன்னகோர் என்பவர் தனது மனைவி மற்றும் பேர பிள்ளைகளுடன் சொகுசு காரில் சென்னை நோக்கி வந்துள்ளார். அப்போது திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தின் டீசல் டேங்க் மீது கார் மோதியது. இதனால் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதையடுத்து பேருந்தில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு பேருந்தை விட்டு வெளியேறினர். இதில் அரசு பேருந்து முற்றிலும் எரிந்து சாம்பலானது. காரில் பயணம் செய்த சூசை ஜோசப் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றவர்கள் படுகாயமடைந்து திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சனிக்கிழமை காலையில் புறப்பட்டு பாண்டிச்சேரி வந்து கால் பண்ணிட்டு நைட்டு 1:30 மணிக்கு டெல்லி ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஐகான், அதாவது ஹோண்டா i10 வண்டியில் ஃபேமிலியோடு போகிறாங்க. போகும்போது திண்டிவனம் அருகில் உள்ள சலவாதி கிராமத்தில் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வண்டி திரும்பும்போது அந்த திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த அந்த காரானது அந்த வண்டியினுடைய டீசல் டேங்கில் மோதி 2 வண்டியும் தீப்பற்றி எறிந்து சம்பவ இடத்திலே அந்த வண்டியில் பயணம் செய்த பிரெஞ்சு நேஷனல், காரைக்காலை சேர்ந்த பிரெஞ்சு நேஷனல், அவர் பேர் வந்து சூசை ஜோசப் அன்னகோர். பூந்தமல்லி அகதிகள் முகாமில் உண்ணாவிரதம் இருந்து வரும் இலங்கை தமிழர் செந்தூரனின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முகாம்களில் குற்றவாளிகள் போல் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களை திறந்தவெளி முகாம்களுக்கு மாற்றக்கோரி பூந்தமல்லியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் செந்தூரான் என்பவர் கடந்த 6ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் செந்தூரனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. இதையடுத்து அவர் நேற்றிரவு சிகிச்சைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செந்தூரானின் உடல்நிலை குறித்து சரியான தகவல்களை தர அதிகாரிகள் மறுத்து வருவதால் அகதி முகாம்களில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. செங்கல்பட்டிலிருந்து சேலத்திற்கு கடத்த முயன்ற 210 ரேஷன் அரிசி மூட்டைகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலிருந்து சேலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து சேலம் நாமக்கல் சாலையில் வருவாய்த்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள எடை போடும் மையத்தில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த லாரியை அவர்கள் சோதனை செய்தனர். சோதனையில் 210 ரேஷன் அரிசி மூட்டைகள் லாரிக்குள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தொடர்ந்து லாரி ஓட்டுநரிடம் வருவாய்த்துறையினர் நடத்திய விசாரணையில் மதுராந்தகம், கருங்குழி, வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளில் ரேஷன் அரிசி பெறப்பட்டு அவற்றை மசக்காளிப்பட்டியில் உள்ள ஒரு கோழிப்பண்ணைக்கு ஏற்றிச் செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து லாரி ஓட்டுநர் உட்பட 2 வரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் அருகே நன்னிலம் ஒன்றிய செயலாளர் சட்டத்திற்கு புறம்பாக மணல் அள்ளுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய செயலாளராக இருக்கும் குணசேகரன் என்பவர் பூந்தோட்டம் ரெட்டக்குடி கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் அள்ளுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பொக்லைன் இயந்திரம் மூலம் மணல் அள்ளப்பட்டு வருவதால் கிராமத்தில் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. மழை காலங்களில் இந்த பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கால்நடைகள், குழந்தைகள் தவறி விழ வாய்ப்புள்ளதாகவும் இப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குணசேகரன் சொல்லிட்டு அதிமுக செயலாளர், நகர செயலாளர் இருக்கிறாருங்க. சரிங்க, அவர் தான் வெட்டிட்டு இருக்கிறாரு.
அவர் அவங்க கையில் ஆட்சி இருக்குன்னு வச்சு வெட்டிட்டு இருக்கிறாரு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எங்கே வேணாலும் போய் பாருங்கன்னு சொல்கிற லெவலில் இருக்கிறாங்கன்னுங்க. நாங்கள் அச்சத்தினால தான் போய் நாங்கள் இந்த உங்கள் டிவிக்கு பேட்டி கொடுக்குறோம். எங்களுக்கு இப்போ நாளைக்கு ஒரு பசங்க ஒரு புள்ள குட்டிங்க போய் தவறி விழுந்தா கூட உயிருக்கு பாதிப்பு ஆகுமே தவிர இது யார்கிட்ட தான் நாங்கள் போய் முறையிடுன்னு தெரியல. இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலாவில் முதலில் காலடி பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் மரணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.